எனக்கு என்ன ஆனாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா என் வயித்துல ஒரு குழந்தை வளருது. அதுக்காகவாவது எனக்கு ஏதாவது சாப்பிட கூட. சாவட்டும். இப்படி சித்திரவதை பண்றதுக்கு பதிலா ஒரேடியா எனக்கு கொன்னுடு. கொல்ல தாண்டி போறேன். ஒன்ன மட்டும் இல்ல, உன் புருஷனையும் சேர்த்து. ஆனா அவ்வளவு சீக்கிரமா உங்களை கொன்னிட மாட்டேன். படம் ஆரம்பிச்சோன்னா கிளைமேக்ஸ காமிச்சா எப்படி? அதான் ரீல் பை ரீலா, சீன் பை சீனா, ஷார்ட் பை ஷார்ட்டா ரசிச்சு ரசிச்சு சித்திரவதை பண்ணி உங்க 2 பேரையும் கிளைமேக்ஸ்க்கு கொண்டு போக போறேன். இங்க பாரு, கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றேன்ல, மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிற. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ராட்சசீனு வச்சுக்கோ. உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதாண்டி என்னைக்கு ஃபீல் பண்ணுவேன். ஏண்டா ஒரு பொண்ணா பிறந்தோம் ஃபீல் பண்ண வெப்ப. எப்படின்னு கேக்குறியா? சஸ்பென்ஸ். ப்ளீஸ், என்னால தாங்க முடியல, வலிக்குது. கட்ட அவுத்து விட. சொல்லுங்க பாஸ்கர். கார்த்திக், நீங்க கேட்ட போட்டோவை நான் உங்களுக்கு எம்எம்எஸ் அனுப்பியிருக்கேன். பார்த்துட்டு உடனே ஃபீட்பேக் கொடுங்க, ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்யூ பாஸ்கர். மணி சார், நான் எதிர்பார்த்த மாதிரியே அதே பொண்ணு தான் இவ. அப்படியா சார்? ரெண்டுமே ஒரே ஆளு தான், டவுட்டே இல்லை. இவ பெரிய ஃப்ராடு மணி. இவ ஃபோட்டோவை எதுக்கு ரகு செல்ஃபோனில் வச்சிருக்காரு? கால் லிஸ்ட்டில் மட்டும் இவ ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃப்ரெண்டுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆல்பத்துலேயும் இருக்கே. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க மணி. ரகுவோட கொலையில் நிச்சயமாக இந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், பேப்பரில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு கொலை வழக்கில் சம்மந்தப்படும் குற்றவாளின்னு விளம்பரம் கொடுக்கலாமா சார்? வேண்டாம் மணி, ஆளு கிரிமினலானவ, பார்ட்டி உஷாராயிடுவா. அவளை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படியே இருக்கட்டும், நாம் அவளை சீக்ரெட்டாகவே சர்ச் பண்ணுவோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய க்ளூஸ் இருக்குது. மகேஷ் சொக்கனை பார்த்து ஏன் பயந்தாரு, அவரோட காரில் ஏன் சொக்கம் போனான், எங்கே போனான், அந்த வாட்ச் யாரோடையது, இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டோம்னா சம்மந்தப்பட்ட ஆளை சீக்கிரமாக தூக்கிடலாம்.
ரகு கொலையில் ஒரு டெவலப்மெண்ட் கிடச்சிருக்கு சார். அவன் செல்லில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அவளை நான் வேலூர் ஜெயிலில் பார்த்துருக்கேன். அங்கேருந்து ஃபோட்டோ வாங்கி அது அவதான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். விசாரணையில் வேறு சில க்ளூஸும் கிடச்சிருக்கு சார். ரகுவோட கொலையில் திலீப்போட விவகாரமும் அடங்கியிருக்கு சார். அப்படியா? வேற? எஸ் சார், ஐ வில் டூ இட் சார். தேங்க்யூ சார். ஏண்டா என் மரணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறியா? உன்னை உயிரோட விடமாட்டேன்டா, உயிரோட விடமாட்டேன். உன்னைக்கு என் கூட கூட்டிட்டு போக போறேன். வா, என் கூட வந்துரு. வா, வாடா, வா. உயிரோட இருக்க கூடாதுடா நீ. சொக்கா, வாடா. சொக்கா வந்துடுறா. ஏமா, இங்கே சென்னையிலேருந்து மகேஷ்னு யாராவது வந்திருந்தாங்களா? ஆமா சார், வந்திருந்தாங்க. அவரும் அவர் சம்சாரமும் வந்திருந்தாங்க. அவர் கூட யாராவது வந்திருந்தாங்களா? அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவங்க 3 பேரும் தான் தங்கியிருந்தாங்க. அவன் ஒரு பெரிய அயோக்கியம்மா. அவனை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்களையா? ஓஹோ. ஆமாம், எத்தனை நாள் அவங்க இங்கே தங்கியிருந்தாங்க? இங்கே வேற யார் இருக்கா? மேனேஜர் இருக்கார் சார். மேனேஜரா? ஆமா, நான் வேணா கூப்பிட்டுட்டுமா சார் மேனேஜரை? இல்லை வேணாமா, நான் பார்த்துக்கிறேன்.
இவன் எப்படி இவன் சாகலனா அப்ப ராதா கொன்னது நான் புதைச்சது இப்ப ராதாவை யார் கடத்திருப்பா? ஒரே குழப்பமா இருக்கேன். அப்போது ராத்திரி பூரா மகேஷ் கெஸ்ட் ஹவுஸுக்கு வரவே இல்லை. ஆமாம் சார். அப்புறம் மணி, சொல்லுங்கள் சார். நீங்கள் மகேஷை விடாமல் ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். அவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாருன்ற தகவலை எனக்கு நீங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார். மணி சார். அது சொக்கம் தானே? ஆமாம் சார். ஏய் சொக்கா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் நில்லு, ஓடாதடா. ஏய் சொக்கா, சொல்றத கேளு, நில்லு. ஓடாதடா. நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ஏய் எங்கே போனாங்க? ஏண்டா ரோட்ல பைக்ல துரத்துற மாதிரி இருந்தா எவ்வளவு வசதியா இருக்கும். ஐயோ, இங்க ஒரு டீ கடை கூட இல்லையே. எங்கடா ஓடுற? என்ன பார்த்தன ஏன்டா பயப்படுற? சொல்றா. மாட்டனானா? ஓட்டடா. சொல்லு. என்னத்தற எதுக்குடா பயப்படுற? ஏய் ஓட்டன. சொல்றா. அன்னைக்கு காஃபி எஸ்டேட்ல ஏன் மகேஷ் உன்னை பார்த்து பயந்தாரு? சொல்றா. அப்படியே போட்டுக்கறல. சொல்றா. மகேஷ் நீயும் ஒண்ணா கார்ல போயிருக்கீங்க. எங்கடா போனீங்க? சொல்றா. ஏய் உனக்கும் அந்த ஆளுக்கு என்னடா சம்பந்தம்? சொல்றா. மணி சார். பையில என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே சார். சார், இவன் பையில என்ன அழுக்கு துணி தான் இருக்கும் சார். சார், உள்ள பணம் இருக்கு சார். 1000 ரூபாய் கட்டு சார். பணமா? ஏய் ஏதுடா அவ்வளோ பணம்? சொல்லு. மகேஷ் கொடுத்தாரா? அப்புறம் எப்படி இந்த பணம் வந்துச்சு? சொல்றா. சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? மணி இதை பிடிங்க. சொல்றா. சொல்லு. ஏது இந்த பணம்? ஏது இந்த பணம்? சொல்றா. மணி என்னையா சொல்றாங்க? அவனா உழைச்சி உண்டியில சேர்த்து வச்ச பணமா சார். உழைக்கிற மூஞ்சா சார் இது. உன்னை இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். சொல்றா. சொல்லு. சொல்றா. சொல்லு. சொல்லு. எப்படி வந்து சொல்லு. 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 எப்படி வந்து சொல்லு. சொல்றா. இப்ப சொல்லுவ பாரு உண்மையா. ஏது இந்த பணம்? ஏது இந்த பணம்? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? ஹாய் பாஸ், என்னோட ரீஎன்ட்ரி எப்படி இருக்கு? நீ? ஆமா, நானே தான். என்ன நம்ப முடியலையா? முடியாது. எப்படி நம்ப முடியும்? நீ நீ எப்படி உன்னை? ஆமா, கொன்னுட்டீங்க. இப்போ மறுஜென்மம் எடுத்திருக்கேன். உன்னை நான் தான். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாஸ். ஆமா, மறுஜென்மமே தான். இனி நீயும் உன் பொண்டாட்டியும் நிம்மதியா இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் உங்க 2 பேருக்கும் இம்சை தான், நரகம்தான். நான் அவளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு தண்டனையும் உனக்கு கொடுக்கறதா இருக்கும். நீங்க 2 பேரும் அணுவணுவா சித்திரவதைப்பட்டு சின்ன பின்னமாகி சாகணும். துடிக்கிற பார், எப்படி துடிக்கிற பார். இதுதான் எனக்கு வேணும். அவளை அடிச்சதானே உனக்கு வலிக்கும். தாங்குற வரைக்கும் அவளை அடிப்பேன். அதுக்கப்புறம் உன்னை நான் நினைச்ச உங்க 2 பேரையும் போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அவளை நினைச்சு நீயும், உன்னை நினைச்சு அவளும், 2 பேரும் மாறி மாறி துடிச்சு சாகும். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு லாவெண்டர் ஹில்ஸ் கிட்ட இருக்கிற வாட்டர் டேங்க் கிட்ட வா. அங்க உனக்கு அருமையான ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு.
நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு நீ கட்டாயமா வரணும். வரல ஓ ராதா செத்து போயிடுவான். ஏய் இவனதான் நம்ம கொண்டு புதைச்சிட்டோமே. எப்படி திரும்ப வந்தா? இப்ப நான் ராதாவை காப்பாத்தி ஆகணும். அவளை நான் சாக விட மாட்டேன். ஓ இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இன்னும் எவ்வளவு தூரம்? சீக்கிரம் போனா. ஓடா. சார் அன்னைக்கே இதே மாதிரி தான் கூட்டு போனோம் சார். முடியல சார். என்னடி பாக்குற? உன் புருஷனுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கிஃப்ட் அனுப்ப போறேன். என்ன கிஃப்ட்னு யோசிக்கிறியா? இது வரைக்கும் விதவிதமா ஆசை ஆசையா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் உன் கையால சமைச்சு போட்டிருப்பல, அந்த கையில ஒரு விரலை இன்னைக்கு வெட்டி பரிசு அனுப்ப போறோம். எப்படி வித்தியாசமான கிஃப்ட் இல்ல? இங்க பாரு, வேண்டாம். நீ சொல்றத கேட்கும் போது நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அவரு தாங்க மாட்டாரு. இப்படி சித்திரவதை பண்றியே, நல்லா இருப்பியா நீ? இப்படி கொடூரமா பழி வாங்குற அளவுக்கு என் புருஷன் உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு? என்ன பண்ணாரா தெரிஞ்சுக்குவடி. ஆனா அதுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராத. வேண்டாம், என்ன விட்டுரு. நோ, வேண்டாம் வேண்டாம்.